படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த 2 பேரும் பாசமாக தானே இருக்காங்க. ஆனால் ஏன் இவங்கெல்லாம் சந்தோஷமாகவே இல்லை? இவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப சோகமாகவும் அப்படி ஒரு மாதிரி டைட்டாக நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குல்ல இவங்களோட பாசம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். அதாவது இந்த பொண்ணை வந்து அவர் அம்மா மாதிரி நினச்சிக்கிறாரு, அந்த அண்ணாவை வந்து இவங்க அம்மா அப்பா மாதிரி நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும். அவர் அண்ணன் தான், இவங்க தங்கச்சி தான். பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செஞ்சாரு அப்படின்னா அது மட்டும் போதும். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதில் எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் பாசமாக இருக்காங்க. பட் இந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகி இருக்கு, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அப்போ அவங்களும் பிரதர் சிஸ்டர்ஸ் தானே. வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டிஸ்டன்ஸில் நின்றுட்டார் இல்லையா? பட் இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? இது மாதிரி நம்ம வந்து இம்மெச்சூர்டாக ஒருத்தவங்க மேலே வந்து லவ் வைக்கக்கூடாது. சும்மா அன்பு அன்பு அன்புன்னு சொன்னால் அன்பு மட்டும் இருந்தால் லைஃப் சந்தோஷமாக இருக்காது. அந்த இடத்துல ஒரு பவுண்ட்ரி இருக்கணும், ப்ரைவசி இருக்கணும், ஒருத்தரோட லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு உறவுமே சந்தோஷம் தரும். இந்த மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம இருக்கணும், நம்மளோட சில்ட்ரன்கிட்டையும் இருக்கணும், நம்ம ஸ்பவுஸ் கிட்ட கூட நமக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் எல்லா உறவுகளுமே சந்தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பின்னாடியே போய் தங்கச்சி 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 தங்கச்சின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதை அப்படியே நம்ம விட்டுணும். அந்த பொண்ணு அங்கே வாழட்டும் அப்படின்னு விட்டுணும். நமக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, நம்மளோட லைஃப்பை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலான ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து தனித்தனியாக பார்க்க வந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு பவுண்ட்ரியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது வந்து கிடையாது. இந்த இடத்துல அந்த அண்ணாவுக்குன்னு ஒரு செல்ஃப் கிடையாது, அவருக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி கிடையாது, இந்த தங்கச்சிக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை இல்லையா? ஒரு தனி மனிதன் வளர்கிறதுக்கு, அவங்களோட கேரக்டர் பில்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லைல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ப்பணித்து வாழ்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து லைஃப் கிடையாது, இது வந்து உண்மையான அன்பும் கிடையாது. இதனால் நமக்கு வந்து பெயின் தான் இருக்கும். நம்ம ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போனால் கூட நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அழகாக காமாக இருக்கணும்.